அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 10 கண்டிப்பாக பணிக்கான அதிகமான விஷயங்கள் என்று பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயம் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும், பணிக்கு ஏற்றமாக இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருந்தால் மட்டுமே அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து விரயங்களும் இவர்களை டார்கெட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பதனால் சில சுப விரயங்களாக நீங்களே முன்வந்து செய்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் என்னை பொறுத்தவரை பாதக வீட்டில், பாதகாதிபதியான சந்திரன் இவங்க ராசிநாதன் உச்சமடையக்கூடிய 3இல் அமர்வது, இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போக வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அவரவர் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து இந்த முடிவுகள் மாறலாம். கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களை இன்று செய்து நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது ஒரு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய துலாத்தில் மறைந்து இருப்பது ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். நீங்க கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான பார்த்து கொண்டு மறுமுறை இல்லைனா 2-3 முறை ரீகன்ஃபர்மேஷன் செய்துவிட்டு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே விருச்சிகத்திற்கு நல்ல நிலையாக இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத விஷயங்களுக்குள் நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரியாக முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அவரவர் சூழலுக்கு வயதிற்கும் ஏற்றாற் போல விருச்சிக ராசி கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு கடந்த 2 நாட்கள் ராசிக்குள் இருந்த சந்திரன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டார். நமக்கு சொல்லக்கூடிய நண்பர்களுடைய சில விஷயங்களை வைத்து நமக்கு ரொம்ப எளிதாக கோச்சார சந்திரன் எவ்வாறெல்லாம் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. கண்டிப்பாக ஓரளவிற்கு தொடர்ந்து இவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது சனியுடைய அர்த்தாஷ்டம நிலை மாறும் வரை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்க அனுசரிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளை ஆரோக்கியத்தில் கொடுக்கும். இன்று வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி, இது பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலையாக திடீர் தன பிராப்தியாக இருக்கும். பேச்சில் உணவில் சற்று அதிக நிதானம். கோபத்தில் யாரிடம் பேசும் பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் கோபத்தை கட்டுப்படுத்துவது இன்று ரொம்ப நல்ல பலனாக உங்களுக்கு இருக்கும். புதிய அறிமுகங்களிடமும் கூட சற்று நிதானமாக இருப்பது, தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு, தொழில் தொடர்பான விஷயங்களில் பணியில் பேசும் பொழுது ரொம்ப இன்று கவனமாக இருப்பது, கோபத்தில் ஏதாவது பேசிவிடாமல் இருப்பதற்கு ரொம்ப கவனமாக இருப்பது முக்கியமான பலன்கள்.